வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படிலாம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த இன்லைனாக இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எப்படி வேரியபிள்ஸ்னால் என்ன, ஓகே, அதில் லெட்டு கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறுங்கிற அந்த கீவேர்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூசர் டைப் பண்ணுறதை எப்படி நம்ம எடுத்து வாங்கி இங்கே வேரியபிளில் கொண்டு வரது, ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அது மூலயமா எப்படி வந்து அவுட்புட் வந்து கன்சோலில் பார்க்குறது ஜாவா ஸ்கிரிப்டில், ஓகே. அப்படியே நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஓகே, அந்த ஆப்ரேட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகே. அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டா டைப்ஸ் சும்மா ஒரு பேசிக்காக ஸ்ட்ரிங்னா என்ன, ஓகே, அந்த மட்டும் ஒரு சில பேசிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகே. அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப், ஓகே. அப்புறம் மல்டிபிள் இஃப், இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகே. கரெக்டாக தானே கைஸ்? இது யாருக்கா டவுட் இருக்கா? இது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லை டெல் மீ கைஸ். நோ சார். ஓகே கைஸ், சூப்பர். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து டீச் பண்ண போகிறது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. எல்லோரும் நோட் எடுத்துக்கிட்டிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கோடிங்கில் இன்டெப்த்தாக வரும் கைஸ், சரிங்களா? ஸோ ஒரு நோட் இருக்குல்ல பக்கத்தில் எல்லாத்தையும், ஓகே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன ஒரு ஐடியா இருக்கும், ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் கோடிங் வைஸ் போவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் very very important interview question, note பண்ணிக்கோங்க. JavaScript functions, JavaScript functions, okay sir. What is function sir? note பண்ணிக்கோங்க. What is function? okay, what is function sir அப்படினா, a function is a block of code. A function is a block of code. One second, I repeat. What is function sir அப்படினா, a function is a block of code which only runs when it is called. Okay, so once again I repeat. Okay, a function is a block of code which only runs when it is called. Okay, when it is called. நோட் பண்ணீங்களா? ஓகே guys, சூப்பர். நோட் பண்ணீங்களா? எஸ் சார். சரி சார், ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க. அது என்ன சார் ஏதோ தியரிட்டிக்கலா சொன்னீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா. எ ஃபங்க்ஷனுங்கிறது பிளாக் ஆஃப் கோடுனா என்னன்னா, அடைப்பட்ட ஒரு கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலையும் கீழையும் ஒரு மாட்டம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எப்படி போடுவோம்? ஃபங்க்ஷன் ஸ்பேஸ், ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபங்க்ஷன் நேம், ரவுண்ட் ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், சென்டர் அமைக்கி, இதுக்கு நடுவில் தானே கோட் எழுதுவீங்க, கரெக்டு தானே? இதான ஃபங்க்ஷனு, ஓகே. இதில் தான் உனக்கு அந்த பிரிண்ட்டு, அதாவது உன்னோட அவுட்புட்டுக்கு தேவையான அந்த இதெல்லாம் எழுதுவேன், ஓகே. அப்போ பிளாக் ஆஃப் கோடுனா இதுதான். மேலையும் கீழையும் அடைப்பட்டு இருக்கும், அதுக்குள்ள கோடு இருக்கும். பிளாக் ஆஃப் கோட் விச் ஒன்லி ரன்ஸ் when it is called. அதாவது இது எப்போ ரன் ஆகும்னா, நீ எப்போ இதை கால் பண்ணுறியோ, அதாவது கால் பண்ணுறதுனா இதை நீ ஆக்டிவேட் பண்ணுவ. இப்போ சும்மா நீ ஃபங்க்ஷன் போட்டால் அது ரன் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, என்ன பண்ணுவோம்? டெல் மீ கைஸ், என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஐடி சார். ஐடி ஓகேப்பா, பட் ஜெனரலாக சொல்லுங்க. அதை எங்கே போடுவோம்? அதை கால் பண்ணுறதை எங்கே போய் பண்ணுவீங்க? பாடி. கரெக்ட், பாடி கரெக்ட். மெயினான சொல்லுங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் கோடிங் வைஸ் கேட்டால் கொஞ்சம் மாறுறீங்க பாருங்க, டக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு ஃபார்ம் போடுறேன்னா, ஒரு இன்புட் ஃபீல்டு வச்சுக்கிறேன்னா, ஓகே, அதை டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன்னா, சும்மா பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யூசர் நேம் வச்சுக்கிறேன்னா, இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பட்டன் வச்சுக்குவேன்னா, கரெக்டாக கைஸ்? ஓகே, இந்த பட்டன் டைப் வந்து பட்டன் வச்சுக்கோன்னா, இங்கே இந்த ஆன் கிளிக்கை நான் போடுறப்ப தானே, இங்கே நான் கிளிக் பண்ணுறப்ப தானே வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். எஸ்ஆர் நோ கைஸ்? அப்போ கால் பண்ணுறது இது தானே, எஸ்ஆர் நோ கைஸ்? இங்கே கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் எடுக்குமா? ஓகே, நான் அதை தான் நான் கேட்டேன் சார். ஆன் கிளிக்குங்கிற அந்த ஃபங்க்ஷன் பண்ணும் சார். ஆக்சுவலாக ஆன் கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட்னு சொல்லுவோம், அது டாபிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சார் அந்த ஆன் கிளிக்குங்கிற அந்த இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஒரு கீவேர்டு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போதைக்கு ஆன் கிளிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் சார். என்ன ஃபங்க்ஷனு? இப்போ என்கிட்ட வந்து லாகின் சப்மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார், அதை நான் கால் பண்ணுவேன். அப்போ
அப்போ இங்கே சப்மிட் இருக்கும். அந்த யூசர் எப்போ இதை கிளிக் பண்ணுறாரோ இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இது எங்கே போய் ஆக்டிவேட் ஆகும்? உன்னோட ஸ்கிரிப்டுக்குள்ளே அங்கே இருக்கும். ஓகே, எங்கே இருக்கும்? ஃபங்க்ஷன் எழுதிருப்பேன், ஃபங்க்ஷன் லாகின் சப்மிட். ஓகே, இது ஆக்டிவேட் ஆகிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு உண்மையிலே இதுக்குள்ளே தான் போயிருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் தெரியுதா? கோடிங் கலந்த தியரிட்டிக்கலாக இப்படி தான் இன்டர்வியூ கேட்பான். ஓகே, ஸோ நீ ப்ராக்டிக்கலாக நீ போட்டாலே உனக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா என்னோட அவுட்புட்டில் வரும், செமிகோலன் போட்டுக்கோங்க, புரிஞ்சா? ஸோ அப்போ ஃபங்க்ஷன்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ a function is a block of code which only runs when it is called. இதுதான் கால் பண்ணியிருக்கேன். எப்போ அதை நம்ம கால் பண்ணுறோமோ, அதாவது கிளிக் பண்ணுறப்ப இது கால் ஆகும், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? Tell me guys, யாருக்காவது டவுட் இருக்கா? No sir. ஓகே guys, சூப்பர். ஸோ அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பாராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் பாராமீட்டர் ஃபங்க்ஷன் பாராமீட்டர் அதானே சார் ஃபங்க்ஷன் பாராமீட்டர். அதாவது ஃபங்க்ஷன்லேயே அடுத்த சப்கெட்டிங்ப்பா, அடுத்த டாபிக். ஃபங்க்ஷன் பாராமீட்டர்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே கவனிங்க கைஸ், இங்கே கவனிங்களேன், நோட் பண்ணிங்களா? ஜஸ்ட் ஃபங்க்ஷன் பாராமீட்டர்னா அதோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் பாராமீட்டர் 1 parameter 1, parameter 2 etc. எத்தனை நாளும். ஸோ இப்படி தான் நீங்கள் பாராமீட்டர் போடணும் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்ஸ் என்டர். இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் நோட் பண்ணுங்க எல்லாரும். ஃபங்க்ஷன் பாராமீட்டரோட சின்டாக்ஸ் நோட் பண்ணுங்க. ஃபங்க்ஷனு ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேமு ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள பாராமீட்டர் 1 பாராமீட்டர் 2 எக்ஸெட்ரா. அதாவது எத்தனை நாளும், இன்ஃபினிட்டி. எக்ஸெட்ரா மீன்ஸ் இன்ஃபினிட்டி. எத்தனை நாள் நீ போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் உன்னோட அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற அப்படி. ஓகே, நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். ஓகே சார், நோட் பண்ணியாச்சா? சூப்பர்ப்பா. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். ஓகே, இதுக்கு நான் ஒரு கோடிங் போடுறேன். எப்படி சார் இதுக்கு நம்ம கோடிங் போடுறது? இது எதுக்காக நம்ம போடுறோம் எனக்கு புரியலையே. ஆக்சுவலாக இதை நீங்கள் பைத்தானோ, உங்களுக்கு பைத்தானோ இல்லை ஜாவாவோ படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக, உங்களுக்கு அதிகமாக இல்லை, இதை தான் நீங்கள் யூஸே பண்ணுவேன். ஒரு கம்பெனியில் போனால் இந்த ஃபங்க்ஷன் பாராமீட்டரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வேலையை பார்ப்பேன். ஓகே, அது நீ ஜாவா டெவலப்பராக இருந்தாலும் சரி, பைத்தான் டெவலப்பராக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி போகிறோன்னா, இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன். என்னோட ஃபங்க்ஷன் நேம் என்னது? லாகின் சப்மிட்டு. பாராமீட்டர் வந்து என்னன்னா இப்போதைக்கு வந்து நான் வந்து ஒரு A, B கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே வந்து நான் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா console.logல வந்து நான் ஏவை கொடுத்துக்கிறேன், console.logல வந்து நான் B கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏக்கு நான் எங்கேயாவது நான் ஒரு இடத்துல நான் வேல்யூ கொடுக்கணும், அதை அப்புறம் பிக்கு ஏதாவது ஒரு இடத்துல நான் வேல்யூ கொடுக்கணும். அப்போ நான் அதை எப்படி கொடுப்பேன்னா, இந்த மாட்டம் பாராமீட்டருக்கு உனக்கு ஆன்சர் அந்த வேல்யூ வரணும் அப்படின்னா, அப்போ பாராமீட்டர் வந்து ஏபிப்பா. ஓகே, இதை மாட்டம் நீ சி டி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் பாராமீட்டர். இல்லையா, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, நீ எதுனாலும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் இதுக்குரிய வேல்யூவை நீ எங்கே கொடுக்கணும்னா, அந்த எங்கே கால் பண்ணுற பற்றியா அங்கே தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ நான் ஏக்குரிய வேல்யூ நான் 10 கொடுப்பேன், பிக்குரிய வேல்யூ 20 கொடுப்பேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து உண்மையிலே அந்த console.log ஏல 10 வருதா இல்லை 20 வருதா இல்லை என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து சும்மா நான் சப்மிட்டை கொடுக்குறேன். கொடுத்தோட்டமே எனக்கு பார்த்தீங்களா 10, 20 வந்துருச்சு. அது எப்படி நான் இங்கே கிளிக் பண்ணுறப்ப 10, 20 வந்துச்சு? ஏன்னா நான் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன் 10, 20ன்ட்டு. ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நான் அருண் டபுள் குவாட்ஸில் கொடுக்குறேன், குமார் அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது நீங்கள் சிங்கிள் குவாட்ஸில் கொடுக்கணும், டபுள் குவாட்ஸில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆன் கிளிக் நீங்கள் டபுள் குவாட்ஸ்குள்ளே தான் போட்டிருக்கீங்க, அதனால் உள்ள சிங்கிள் குவாட்ஸ் தான் கொடுக்கணும். சரி, இப்போ இதுக்குரிய வேல்யூ என்ன வரும்? சப்மிட்டை கிளிக் பண்ண டைமே அருண் குமார். அப்போ அந்த வேல்யூ மாறிடுச்சா? அப்போ அந்த வேல்யூ எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? ஓகே, புரியுதா கைஸ்? இது எஸ்ஆர் எவ்ரிவான்.
Tell me Yes. guys. Okay? Yes, sir. Yes. ஓகே ஸோ அப்போ வேல்யூ வந்து இங்க இருந்தே உங்களுக்கு வருது. அந்த நீ கிளிக் பண்றப்ப இங்க இருந்தே ஃபர்ஸ்ட் இருக்கவன் அருண்ரா, ரெண்டாவது இருக்கிற குமார்னு மாறி அந்த ஏல ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த ஏல வந்து அருண் ஸ்டோர் ஆயிரும், பில வந்து குமார் ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் நான் கன்சோல் லாக் ஏ கொடுக்குறப்ப அருண்னு வருது, பி கொடுக்குறப்ப குமார்னு வருது. ஓகே, இதை நோட் பண்ணுங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் பாராமீட்டருக்குரிய எக்ஸாம்பிள் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. சார் எதுக்காக சார் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, ஃபங்க்ஷனை வந்து ரீயூசபிள் பண்ணலாம்ப்பா. ஓகே, மெயினாக இது நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே கூட கேளுங்க கைஸ். சரிங்களா, சும்மா ஒரு கதை மாதிரி நான் பேசுகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்படியே நான் பேசுகிறேன். இதை ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீயூசபிள் பர்பஸ்க்காக. சரிங்களா, அதாவது நீ எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க, ஒரு வேலை எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து அதுதான் நிரந்தரம் கிடையாது. ஒரு கோடை எழுதுறீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஓகே, அப்போ அந்த கோடை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன சீசனு, இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஓகே, இன்னைக்கு வந்து மே சீசன், சம்மர் சீசனு. சம்மர் சீசனுக்கு நீ ஒரு ஆஃபர் போடுற, அதுக்கு ஒரு கோடை எழுதுவேன். ஓகே, அதையே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 மாதம் கழிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வின்டர் சீசன் வந்துடும். அப்போ நீ அந்த கோடை நீ சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஏன்னா சம்மர் ஆஃபர்னு போட்டு 50% போட்டிருப்ப, அதே நீ போய் வின்டருக்கு வைக்க முடியாது. அப்போ நீ இந்த சம்மருங்கிற வேர்டை நீ உள்ளே போய் மாற்றணும், அதுக்கு தான் ஆஃபரை மாற்றணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டிசைனே சும்மா மழை வர மாட்டோம், அப்படியே பண்ணி கட்டி இருக்கிற மாட்டோம் மாற்றணும். ஓகே, அப்போ தானே வந்து மக்கள் நம்புவாங்க. கரெக்டாக தானே கைஸ்? ஓகே, அப்போ அந்த உள்ளே போய் நீ கோடு எழுதுவேன். ஓகே, சீசனுக்கு ஏற்ற அப்படி அடுத்து தீபாவளி வரும், அடுத்து கிறிஸ்மஸ் வரும், அடுத்து ரம்ஜான் இப்போ வந்துச்சு, ஒவ்வொருத்துக்கும் நீ வந்து டிசைனை மாற்றிட்டே இருக்கணும். அப்போ அதில் ஃபங்க்ஷன் டைப் பண்ணி எழுதுன்னு நினச்சிக்கோவேன். ஓகே, உன்னால் டக்குன்னு ஈஸியாக ரீசபிள் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கோடை. ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்ன அதுன்ட்டு. சரிங்களா, ஒரு ப்ராஜெக்டாக உங்களுக்கு பண்ணுறப்ப புரியும். ஸோ அதனால தான் ரீயூசபிள் பர்பஸ்க்காக நம்ம ஃபங்க்ஷன் டைப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் நான் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பெருசாக நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே, நான் கோடிங்கில் நான் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபங்க்ஷனு பைத்தானில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஏன் ரீயூசபிளுக்காக எப்படி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுலாம் உங்களுக்கு நான் அதை வரப்போ நான் சொல்லித்தரேன். சரிங்களா, சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், சூப்பர். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா ரிட்டன் ஏ ஃபங்க்ஷன். ரிட்டன் ஏ ஃபங்க்ஷன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ரிட்டன் ஏ ஃபங்க்ஷன், ரிட்டன் ஏ ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. return a function. அதான் சார் ரிட்டர்ன் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் அதிலே ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ரிட்டர்னா வேல்யூ, அதுதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும், திருப்பி கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது என்னங்கிறத இப்போ நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன், கோடிங்கோட. இதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா. சரிங்களா, இப்போ நீங்கள் நோட் பண்ணது எல்லாமே வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கன்னா வெளில போகிறதா வெளில போங்க, ஏன்னா மறந்துடுவீங்க. ஒரு சும்மா ஒரு ½ hour. ஓகே, ஸோ இதுக்கு கோடிங் பாருங்க. இது நீ வந்து நீ கிளிக் பண்ணாதான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இது நீங்கள் டேரெக்டாகவே ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகே, அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுனே பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஓகே, ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், ஆடு நம்பர்ஸ், இல்லைனா ஆடு அப்படின்னு வச்சுக்கிறேன். வேறு ஆடு மட்டும் இருக்கட்டும். அதில் வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி. இப்போ இப்படி ரிட்டர்ன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ரிட்டர்ன் ஸ்பேஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் செமிகோலன். அப்போ நான் எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு நான் 10 கொடுக்குறேன், ஒய்க்கு 20 கொடுக்குறேன்னா இங்கே வந்து அது என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 20, அப்போ மொத்தம் 13 அது கன்வெர்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் பண்ணுறப்ப எனக்கு அந்த அவுட்புட்டை கொடுக்கும் 30 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதை நான் எப்படி கொடுப்பேன்னா இங்கே பாருங்கள். ஏன்னா நான் தான் எங்கேயுமே நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணவே இல்லையே. ஃபார்ம் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவேன். ஒரு வேரியபிளில் வந்து நான் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன்.
ஓகே ரிசல்ட் ஈக்குவல் டு இங்கே நான் எப்படி கொடுப்பேன் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பேன் ஆடு. இப்போ அந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன 10, ஒய்க்கு வேல்யூ என்ன 20, அவ்வளோதான் இங்கே கொடுத்துருவேன். எப்படி புரியுதா அது செமிகோலன்? ஓகே அப்போ ஒரு வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இப்படி கொடுத்துருவேன், அதோட அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதை நான் இங்கே கொடுத்துருவேன். ஓகே அப்போ இதை நான் வந்து எப்பயும் போல நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? இங்கே நான் வேணா ஒரு அவுட்புட்டை வந்து ஹச்டின்னு வச்சுக்கோங்க, அதை ஸ்டைல் வந்து கலர் வந்து ரெட்டு, அதுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுக்கோங்க அவுட்புட்னு. ஓகே ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும். எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே அது ரன் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்துடும். பிஹேவியர்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? பிஹேவியர் ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லலாம். ஓகே ரன் ஆகிறப்பே அது ஆன்சர் உங்களுக்கு வரும் பாருங்களேன். டாட் இன்னர் HTML என்னது அந்த ரிசல்ட்டை கால் பண்ணிடுங்க, அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள். ஏன்னா இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? உன்னோட அவுட்புட் வந்துடும். அப்போ இந்த ஆடு 10,20 கொடுத்தாலே எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே எனக்கு அதை அடிஷன் ஆகிட்டு எனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஓகே ஸோ இதை நான் ஏன் இப்போ சொல்லித்தரங்கிறது இப்போ உங்களுக்கு போக போக புரியும். ஓகே ஸோ பாருங்கள் செமிகோலன் போட்டேன், நான் ரன் பண்ணுறேன். இங்கே இருக்கிறேன் ரன் பண்ண டைமே எனக்கு 30 இருந்துச்சு பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? ஓகே ஸோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? ஓகே ஸோ அப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா? எஸ் சார். ஓகே ஸோ அது பிஹேவியர், அதாவது ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன்னா நீ கிளிக் பண்ணாதான் உனக்கு அந்த உனக்கு அவுட்புட்டே வரும். ஆனால் பிஹேவியர்னா அதோட நீ ரன் பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். அந்த ரிட்டர்ன் என்ன பண்ணோம்னா வர வேல்யூவை அங்கனே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே அதுதான் இங்கே ஆன்சரிங்க. அப்போ ஆடு அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் தான் பண்ணுவேன். ஆடு 10,20 கொடுத்தா அந்த 10 + 10 வந்து அடிஷனாகி வருங்கிறத வந்து இதில் வந்து வரும். இதே நான் வேறு மாட்டம் கூட கொடுக்கலாம். ஓகே இப்போ இதே இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஒரு ஃபங்க்ஷன் சப்னு எழுதுறேன், சப்ட்ராக்ஷன் x, yன்னு எழுதுறேன். சரிங்களா? அங்கே வந்து ரிட்டர்னில் வந்து நான் என்ன போடுறேன், இதை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேட்டர் தயாரிக்கலாம். x - yன்னு போடுறேன். அப்போ நீங்கள் ஆடை கொடுத்தேன்னா உனக்கு அது வந்து அடிஷன் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகும். இதே இடத்துல நீ சப்புன்னு அந்த இது கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வரும்? இப்போ நான் இடத்துல 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 100 - 20 80 உனக்கு அவுட்புட் வரும். புரியுதா கைஸ்? தெரியுதா 80 வருது? ஓகே அப்போ இதுதான் ரிட்டர்ன். ஓகே அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசபிள் ஆகுதா? ஒரே கோடில் நீங்கள் டக்கு டக்குன்னு மாற்றுறீங்க பாருங்கள். ஓகே ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அடுத்து டிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாட்டம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஓகே நோட் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. Noted, sir. நோட் பண்ணிங்களா கைஸ்? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Next போலாமா guys? Yes sir. Okay, so next வந்து last topic functionல function invocation. Function invocation. Function invocation.
அப்படின்னா என்ன சார்? இது வந்து நீங்கள் இப்போ தான் பார்த்தது தான், ஆனால் நம்ம என்னன்னு தெரியாமல், இதுதான் இன்வொகேஷன் தான் தெரியாமல் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இன்வொகேஷன்னா என்ன அப்படின்னா இன்வோக்கிங் தி ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். வாட் இஸ் இன்வோக்கிங், வாட் இஸ் இன்வொகேஷன் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. the code inside the function, the code inside the function, the code inside the function will execute when, okay, when calls the function. when calls, அந்த கால்ஸ்க்கு மீனிங் தான் invokes அப்படின்னு சொல்லுவாங்க. invoke. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. the code inside the function, நேரம் ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன கான்செப்ட் சொல்லுங்க? the code inside the function. inside the function என்னது? ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் வந்து login submit எழுதிட்டேன். ஓகே, the code inside the function will execute when calls the function. அது எப்போ கால் பண்றோமோ அப்பதான் இது ரன் ஆகும். ஓகே, இன்சைட்ல சம் கோட் இருக்கா? console.logல login successfully முடிஞ்சா. இதை தானே இப்போ நம்ம காலகாலமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுதான்ப்பா இன்வோக்கிங்க. நீங்கள் ஒரு பட்டன் கொடுப்பீங்க, ஒரு பட்டன் இருக்குமா, ஒரு பட்டன் டைப்பு பட்டனு ஆன் கிளிக் கொடுத்துருப்பேல. ஆன் கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அடுத்த டாபிக் வரும். ஓகே, இதில் நீ லாகின் சப்மிட்னு கொடுப்பியா, லாகின் சப்மிட்டு. ஓகே, இதை கிளிக் பண்ணட்டுமே சப்மிட்டு. இதை கிளிக் பண்ணாதானே இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். இதுதான்ப்பா இன்வோக்கிங்க. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், சப்மிட்டை கொடுத்தோட்டமே எனக்கு ரைட் சைடில் பாருங்கள் லாகின் செக்ஷன் வந்துருச்சா. அப்போ இதை இப்போ தியரிட்டிக்கலை படிங்களேன். த கோட் இன்சைட் தி ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமாம், இன்சைட் தி ஃபங்க்ஷனு வில் எக்ஸிக்யூட் வென் கால்ஸ். கால் மீன்ஸ் இன்வோக். அதுதான் எப்போ அதை நீ கால் பண்ணுறியோ அப்போ தான் அது ரன் ஆகும். அப்போ தானே இதான் அதான் இது இந்த கால் பண்ணியிருக்கேன், இதை கிளிக் பண்ணுறமே ரன் ஆயிருக்கு. புரியுதா கைஸ்? ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் என்னன்ட்டு எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? Yes, sir. Okay, that's all guys. So function topic is over. Okay, so function na ipo enna நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 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 உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் டவுட் இருக்கா? யாராவது ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ணலாம் பாருங்கள். ஒரு நிமிஷம் டக்குனு ஒரு 2 minutes டைம் தரேன் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறமோ உங்களுக்கு புரியும். ஓ, இதுக்கு தான் நான் அப்படி இப்படின்ட்டு. பார்த்துட்டீங்களா கைஸ்? ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த கதைக்கு ஏற்றாப்படி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கோடிங் எழுதணும். ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணணும், மினி ப்ராஜெக்ட் மட்டும், சின்னதாக. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து தூக்கி விட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்குமே லீவ் கிடைக்கும். சரிங்களா? ஒரு லாங் ஹாலிடேஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் ஒரு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி டூர் போகலாம். ஒரு சம்மர் சீசனால் வந்து ஒரு எங்கே வந்து கூலிங்காக இருக்கும் அந்த லைனில் தான் நம்ம போக விருப்பப்படுவோம். அது ஹியூமன் நேச்சர். ஓகே, அப்போ நம்ம வந்து ஊட்டி போகலாண்டா, கொடைக்கானல் போகலாண்டா, பட்ஜெட்டுக்கு ஏற்ற அப்படி. ஓகே, ஊட்டினா ஒரு ஒரு இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து போனோம்னா ஒரு 5,000 ஆகும்டா. இதே கொடைக்கானல்னா ஒரு இன்னும் ஒரு மேற்கொண்டு கொஞ்சம் ஒரு 8,000 10,000 மொத்தம் ஓவராலாக ஆகும்டா. இல்லைடா நம்ம வந்து இந்த நார்த் சைடு போகலாண்டா அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு 10,000 15,000 எக்ஸ்ட்ரா ஆகும். கோவா போகலாண்டா சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த இதுக்கு எப்படி பட்ஜெட் வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு கடை, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸை போய் பார்க்குறீங்க. அந்த ட்ராவல்ஸில் போன டைமே அந்த ஆள் சொல்கிறான்,
அந்த ஆப்லேயே இருக்குப்பா போய் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு எவ்வளோ பட்ஜெட் நீ போய் அந்த கடை அவன்கிட்ட போய் கேட்குறீங்க அண்ணே நான் கோவா போகணுண்ணே எவ்வளோண்ணே வரும் சரி அண்ணே நான் வந்து கொடைக்கானல் போனேன் எவ்வளோ வரும் அவன் இப்படியே மாற்றி மாற்றிக்கினா அவன் டென்ஷன் ஆயிரும் அப்போ அவன் சொல்கிறான் டேய் அந்த ஆப்பில் போய் பாரு சரியா அது எல்லாமே உனக்கு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ஆப்புக்கு நீ வர அந்த ஆப்பில் என்ன இருக்குன்னா நீ உன்னோட ஊர் பேரை போடுவ நீ கொடைக்கானல்னா கொடைக்கானல் போடுவ கொடைக்கானல் போட்டு ஒரு அந்த சும்மா அந்த கொடைக்கானலோட பேக்கேஜ் என்னன்னா கொடைக்கானலோட பேக்கேஜ் காட்டும் கோவானா கோவா பேக்கேஜ் காட்டும் சும்மா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக புரியுதா கைஸ் ஸோ அப்போ அந்த அங்கே நீ டைப் பண்ணுவ கொடைக்கானல்னா கொடைக்கானல் அதோட பேக்கேஜ் காட்டும் வேற என்ன கைஸ் கோவானா கோவா அதோட பேக்கேஜ் காட்டும் ஓகே ஸோ இந்த மாட்டம் அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் எஸ்ஆர்னோ கைஸ் புரியுதா இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு அது புரியும் ஈஸியாக இது என்ன கதைன்னு உங்களுக்கு புரியுதுல எஸ் சார் ஓகே நான் இதை சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் நான் ஏன் ஆரம்பத்துன்னு சொன்னால் உங்களுக்கு அது அப்போ தான் உங்களுக்கு வரும் அந்த கதையை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்கள் ஓகே ஸோ அப்படியே நம்ம டூர் போகிறோம் அதுக்காக தான் இது பண்ணுறோம் இப்படி தான் நீங்கள் யோசிச்சு ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே பாருங்கன்னா அந்த இது எப்படி நான் டெவலப் பண்ணுறேன்னு பாருங்கள் ஷார்ட்கட்டில் அஸ்யூஷுவல் டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கோடு போட்டேன் அஸ்யூஷுவலாக எப்பயும் போல் ஒரு டிவு நான் டெவலப் பண்ணிட்டு காலங்காலமாக பண்ணுறதை நான் பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணுறேன் ஜுக்குன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஜுக்குன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஸோ இது நீங்கள் காலகாலமாக பண்ணுற மாட்டோம் டிசைன் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஸ்டைலில் டாட் ஹெட்டர் பேக்ரவுண்ட் கலர் என்னப்பா ஏதோ மறையுதா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌனு அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் ஓகே ஸோ காலங்காலமாக போகிறத போட்டேன் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் அவுட்புட் வந்துருச்சா வந்துருச்சு ஜுக்குன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்துருச்சு அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன் சரி அடுத்து ஒரு டிவ் வச்சுக்கிறேன் ஸோ அந்த டிவ்வை வந்து என்ன போடுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நான் சென்டர் டாக்குள்ளே போடுறேன் ஷார்ட்கட்டில் போடுறேன் அப்புறம் நீங்கள் அழகுப்படுத்தி பண்ணிக்கோங்க பொறுமையாக ஸோ இந்த டிவ் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க செக்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேபிளில் வந்து என்ன பண்ணுறேன்னா செலக்ட் யுவர் பிளேஸ் செலக்ட் யுவர் டூர் பிளேஸ் ஓகே அப்போ இதை நான் எப்படி நான் டூர் பிளேஸ் எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன் சொல்லுங்கள் செலக்டை வச்சு நான் கொடுத்துக்குவேன் அவ்வளோதான் செலக்ட்டுக்கு ஒரு ஐடி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன் பண்ணோம்ல டூர் பிளேஸ் டூர் பிளேசஸ் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன் உள்ளே வந்து ஆப்ஷன் தானே போடுவோம் கரெக்ட் தானே கைஸ் வேறு எதுவும் மாற்றி போடுவோமா டெல் மீ கைஸ் ஆப்ஷன் ஓகே கொடைக்கானல் வேறு என்ன பண்ணணும் நான் இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்கள் நான் எனக்கு மறந்து போயிடுச்சு எனக்கு தெரியாது சொல்லுங்கள் இப்போ நான் இங்கே கொடைக்கானல் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த கொடைக்கானலுங்கிற வேல்யூ எனக்கு வரணும் அது எப்படி வரும் சொல்லுங்கள் ஆன் கிளிக் கொடுக்கணும் சார் ஆன் கிளிக் கொடுக்கணுமா ப்ராஜெக்ட் பண்ணீங்களா நேற்று நான் கொடுத்த டாஸ்க்கை பண்ணீங்களா வேல்யூ சார் அது வேல்யூ எங்கே பண்ணணும் ஆப்ஷன் குள்ள சார் வேல்யூ இப்போ தெரியுதா நான் ஏன் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்குள்ள வேல்யூ கொடுக்கணும் அங்கே நீ கொடைக்கானல் கொடுத்தாதான் இந்த கொடைக்கானலை கிளிக் பண்ணுறப்ப இந்த வேல்யூக்குள்ள இருக்க கொடைக்கானல அது வெளியில் எடுத்துக்கும் புரிஞ்சா ஓகே ஸோ இப்போ அடுத்து ஓகே கொடைக்கானல் ஊட்டி கோவா இப்போதைக்கு சும்மா 3 போதும் வள நீங்கள் அப்புறம் எழுதிக்கோங்க டெவலப் பண்ணிக்கோங்க ஊட்டி ஸோ அப்போ இங்கேயும் ஊட்டின்னு போட்டுக்கோங்க ஸோ அடுத்து கோவா ஸோ இங்கேயும் கோவா ஓகே ஸோ இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே வந்திருக்கு கொடைக்கானல் ஊட்டி கோவா வந்திருக்கு ஓகே சூப்பர் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க செக்ஷன் 1 டாட் செக்ஷன் 1 மார்ஜின் டாப் வந்து ஒரு 40 பிக்சல் பார்டர் வந்து போட்டுக்கிறேன் 2 பிக்சல் சாலிடு பிளாக்கு ஷார்ட்கட்டில் போட்டு வச்சுக்குவோம் ஓகே இப்போதைக்கு இது நான் போதும் எனக்கு வேறு என்ன ஃபாண்ட் சைஸ் பண்ணணுமா எதுவும் ஃபாண்ட் சைஸு ஒரு 40 பிக்சல் போடுவோம் ஓகே அதுக்கப்புறம் இதை வேறு மாற்றணுமா
போய்கிட்டே இருக்குமா? சரி ஓகே, ஒரு 20 மட்டும் போட்டு இப்படி வச்சுப்போம், அப்புறம் மாற்றிக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், செலக்ட் யுவர் டூர் பிளேஸ் வந்து கொடைக்கானலா ஊட்டியா நீ கொடுக்குறது அதுக்கு எப்படி வரும். சரி, அடுத்து வேறு என்ன கைஸ் பண்ணலாம்? வேறு என்ன பண்ணலான்னா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா எவ்வளோ நாள் போகிறீங்க அப்படிங்கிறத போடலாமா? இது எப்படி போடலாம்? சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஆன்சர் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம போக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஸோ இந்த ஃபார்ம்குள்ளே தான் பட்டன் இருக்கணும், மறந்துடாதீங்க. பட்டன் வந்து டைப்பு பட்டன், அப்புறம் ஆன் கிளிக்கில் இதுக்கு பேர் தான் என்னது, ஆன் கிளிக் போட்டாலே என்னது, ஃபங்க்ஷன் இன்வொகேஷன். ஓகே, மறந்துடாதீங்க. ஆன் கிளிக்கில் வந்து நான் என்ன போகிறேன்னா சப்மிட், இது ஃபார்ம் சப்மிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இதில் வந்து சப்மிட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வந்திருக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஆர் டேக் போட்டுப்போம். இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப நீட்டாக பண்ணுங்க guys, ஏன்னா இதுக்கு டைம் இல்லை, டக்கு டக்குன்னு இப்போ அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே, ஸோ இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஒரு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அதை எப்படி போடுவீங்க? இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலில் போடுங்க, அதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸ்கிரிப்டில் போட்டுருவேன். ஸ்கிரிப்டில் வந்து எப்படி எழுதுவேன், ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் ஃபார்ம் சப்மிட், அந்த ஃபங்க்ஷன் நேமு. ஓகே, இப்போ அங்கே இருக்கிற வேல்யூவை நான் எப்படி நான் கொண்டு வருவேன்? மறந்து போயிடுச்சு, சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கப்பா. இங்கே இருக்கிற வேல்யூ என்கிட்ட யூசர் கொடுக்குற வேல்யூவை நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன்? console dot document.getElementById. சரி, document.getElement இப்படியா போடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இல்லைப்பா ஒரு ஆர்டராக சொல்லுங்கள். எல்லா கிளாஸும் நான் எதாவது டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்குறீங்க, எல்லா கிளாஸையும் பார்க்குறீங்க, ரெக்கார்ட் வீடியோ அனுப்புகிறேன், அசைன்மெண்ட்டும் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன ஆரம்பத்தில் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் என்ன போடணும் போடு, வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண சார். அவ்வளோதான், அப்படி சொல்லி பழகுங்க. புரியுதா கைஸ்? ஒரு வேரியபிள் போடுங்க சார் அப்படின்னு. சரி போட்டேன்ப்பா. வேறு வந்து என்னப்பா போடணும், டூர் பிளேஸும் போடுங்க சார். இது கூட தெரியாமல் இருக்கீங்க. சரிப்பா, டூர் பிளேஸ் அப்படின்னு நான் போட்டேன்ப்பா. இல்லைனா யுவர் டூர் பிளேஸ்ன்னு போடுறேன்ப்பா. யுவர் டூர் பிளேஸ் போட்டேன்ப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் சார், document.getElementById போட்டு அந்த வேலையை தூக்கிட்டு வாங்க. அப்படியா, சூப்பர்ப்பா. document.getElementById கைஸ், புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுலப்பா எப்படி சொல்கிறேன், என்ன கேட்குறேன்? ஓகே, இவ்வளோதான். இப்படி தான்ப்பா உன்னை இன்டர்வியூவில் கேட்பான். ஓகே, இப்படி தான் கேட்பான். தியரிட்டிக்கலாக ஜென்ரலாக கொஞ்சமாக தான் கேட்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்கணும், அப்படி தான் கேட்பான். ஒரு வேல்யூ நீ எப்படி வாங்கிட்டு வர ப்ரொஃபஷனலாக பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படிங்குவான். இப்போ அங்கே நான் எப்படி போடுவேன், அதோட ஐடி என்னது, டூர் பிளேசஸ், இதுதான் ஐடி. இந்த ஐடியை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். போட்டுட்டு டாட் வேல்யூன்னு போட்டால் தான் அந்த வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது உண்மையிலே இந்த வேல்யூ வந்திருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு console.logல யுவர் டூர் பிளேஸை போட்டுக்க. முடிஞ்சா போய் ரன் பண்ணி பாரு, கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிக்க, இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்க, கன்சோல் கொடுத்துக்க. இப்போ நான் வந்து என்னோடய டூர் பிளேஸ் வந்து நான் ஊட்டின்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன், ஊட்டி வந்துருச்சு, கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ நான் கோவான்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன், கோவா வந்துருச்சு, கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ நான் கொடைக்கானல் கொடுத்துக்கு சப்மிட் கொடுக்குறேன், கொடைக்கானல் வந்துருச்சு. அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ? புரியுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? சரி ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம மாற்றலாம், இதை வச்சு நான் எப்படி நான் டிசைன் பண்ணுறேன் சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு என்னன்னா, கொடைக்கானலில் நான் கிளிக் பண்ண யூசர் வந்து கொடைக்கானலில் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து 5000 ரூபான்னு ஆன்சர் வரணும். இதே யூசர் வந்து எனக்கு கோவா கொடுத்தாங்கன்னா 8000 ரூபான்னு வரணும்னு வச்சுக்கோங்க. இதே ஊட்டினா ஒரு 15000 வரணும். எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது, சொல்லுங்கள். எப்படி ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. டைம் தரேன் கைஸ், கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு, எப்படி பண்ணலாம். சார் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி கொடைக்கானலுக்கு வந்து 100 அந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் பண்ணி போடணும் சார். சரி ஓகே, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ வேரியபிள் கொடைக்கானல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு இஃப் வந்து இப்போ செலக்ட் பண்ணது கொடைக்கானல்னா இவ்வளோ ப்ரைஸுன்னு அப்படின்னு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு போகணும் சார். சரி, இப்போ நான் ஊட்டின்னு சொல்லி நான் இங்கே தான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறதே இவர் டூர் பிளேசஸ் தான் வரும். அப்போ நான் எப்படி அதை நான் லைவாக எடுத்துகிட்டு வந்து கோடு போடுவேன்? எனக்கு கரெக்டாக நான் எப்படி அது எப்படி வரும்? கரெக்டாக நான் எப்படி நான் கொடைக்கானல் கொடுத்தேன்னா கொடைக்கானல் ப்ரைஸ்ன்னு நீங்கள் அழகாக வரணும். அது எப்படி கரெக்டாக நான் கோவான்னு கொடுத்தா எனக்கு கோவா நீங்கள் எப்படி வரும்? If the
யுவர் டூர் பிளேஸ் வேல்யூ ஈக்குவல் டு கொடைக்கானலா இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் கரெக்ட். ஓகே, இப்போ இவர் சொன்னதான் கரெக்ட். நல்லா கவனிங்க கைஸ், கொஞ்சம் லைட்டாக யோசிங்க. அந்த யோசிக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி யோசிக்கணும்னா, டூர் பிளேஸு வருது சரிங்களா? டூர் பிளேஸில் என்ன வரும்? நீ கொடுக்கறது கொடைக்கானலா ஊட்டியாங்கிறது வரும். சரி, அப்போ நீ கொடுக்கறதும் அதே அவங்கிட்ட ஒரு கொடைக்கானல் இருக்கும். அதாவது நீ கொடுக்குற கொடைக்கானலும் அவங்கிட்ட ஒரு கொடைக்கானல் இருக்கும். அந்த கொடைக்கானலும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு ப்ரைஸை போடு. ஓகே, அதே மாட்டம் நீ கொடுக்குற அந்த டூர் பிளேசஸில் ஈக்குவல் டு ஊட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸை போடு. புரியுதா கைஸ்? அதாவது இஃப் இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, யுவர் டூர் பிளேஸ். இங்கே எனக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? இந்த யுவர் டூர் பிளேஸ்ல என்ன ஆன்சர் வரும்? என்ன செலக்ட் பண்றோமோ அது நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ வருமா? சரி, அப்ப இந்த யுவர் டூர் பிளேஸ்ல வந்து ஊட்டிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ கொடுக்கறது ஈக்குவல் டு கொடைக்கானலா இருந்துச்சுன்னா, கொடைக்கானல் ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. இங்கே இருக்கிற ஸ்பெல்லிங் அங்கே இருக்கிற ஸ்பெல்லிங் கரெக்டாக வரணும், இல்லைனா அவர் கோடு எடுக்காமல் போயிடும். இங்கே இருக்கிற அந்த வேல்யூவும் இதுவும் கரெக்டாக வரணும். ஓகே, அப்போ நீ இங்கே கொடுக்குறப்ப கொடைக்கானல் வந்துச்சுன்னா, அப்போ கொடைக்கானல் டபுள் ஈக்குவல்ட்டுங்கிறது என்னது? கம்பாரிசன் ஆப்ரேட்டர், கம்பேர் டு வேல்யூ. ஓகே, அப்போ ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ உள்ளே போகும். கரெக்டாக கைஸ்? அப்போ நீ கொடுக்குறதோ இங்கே இருக்க கொடைக்கானலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ளே போயிடும். அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணலாம்? ஓகே, கன்சல்ட் லாகில் என்ன பண்ணலாம்? டூர் ப்ரைஸஸ், கொடைக்கானல் ப்ரைஸஸ், சாரி கொடைக்கானல் பேக்கேஜஸ் 8K per person. ஓகே, புரிஞ்சா? அதுக்கப்புறம் நீ வந்து டிசைன் பண்ண, நீ மாற்றிக்கிட்ட உள்ள அவுட்புட்டில் அழகாக வரணும் அப்படிங்கிறது தான். அடுத்து என்ன போடுவேன் சொல்லுங்க? எக்ஸலண்ட், அவ்வளோதான். சப்போஸ் நீ கொடுத்தது கொடைக்கானலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு உள்ள போய் அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னா எல்சிஃப் போடணும். எல்சிஃப்ல அதே யுவர் டூர் பிளேசஸ் வந்து சப்போஸ் ஊட்டியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அங்கே போயிட்டு கன்சல்ட் லாகில் டைம் வேஸ்ட் பண்ணணும், டக்குன்னு போடுவோம். கைஸ் நீங்கள் தயவு செஞ்சு காப்பிகேட்லாம் பண்ணாதீங்கப்பா, அவ்வளோ கோடு மக்கப் ஆகாது. இங்கே வந்து நான் ஒரு 5K போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ ஊட்டி பேக்கேஜஸ் 5K per person. சரி, இல்லை நீ கொடுத்தது வந்து வேற என்னது இதுவாக இருந்துச்சுன்னா என்னது கோவாவா இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இங்கே கோவா பேக்கேஜஸ் 15K per person. புரியுதா கைஸ்? நான் கோடு எப்படி ஒரு லாஜிக்லாம் எப்படி போட்டு, லாஜிக்னா என்ன, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா உங்களுக்கு? டெல் மீ கைஸ். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எல்ஸ் தேவையில்லையே. ஓகே, அங்கே இருக்கிற ஆப்ஷனாக நீ சூஸ் பண்ண போகிற, எல்ஸ் தேவையில்லையே. அப்போ தேவையின் அடிப்படை தான் நீ எல்ஸ் போடணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்? நீ கொடைக்கானல் தான் போகிறேன். சப்மிட்டை கொடு. வந்துருச்சா? கொடைக்கானல் பேக்கேஜஸ் 8K per person. இப்போ எங்கே போகிறேன்? ஊட்டி போகிறேன். சப்மிட் கொடு. ஊட்டி பேக்கேஜஸ் 5K per person வந்துருச்சா? அடுத்து கோவா போகிறேன். ஓகே, சப்மிட் கொடு. கோவா பேக்கேஜஸ் 15K per person. எப்படி கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். கரெக்டாக இருக்குதா? எஸ் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, சரி சார், ஓகே சார், எனக்கு புரியுது சார். இதை இன்னொரு விதமாக நம்ம மாற்றலாம். எப்படி சார் சொல்கிறீங்க? இன்னொரு இதானா எனக்கு ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னா, பாருங்களேன், ஒரு கோடை நான் ஒரு லாஜிக் எழுதுறேன். இது வந்து கொஞ்சம் ஹை லெவலாக யோசிச்சு பண்ணுறேன். இது பாருங்கள் எப்படி பண்ணுறேங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கொடைக்கானலுக்குனே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, கொடைக்கானல்னே ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கொடைக்கானல் பிளேஸ் அப்படின்னே ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொடைக்கானலுக்குன்னு நான் போட்டு நான் என்ன போடுவேன் அப்படின்னா, என்ன போடலான்னா கன்சல்ட் லாகில் கூட நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். கன்சல்ட் லாகில் என்ன போடுறேன்னா, என்ன கைஸ் போடலாம், என்ன போடுறேன்னா கன்சல்ட் லாகில் சரி அதே நான் போடுறேன். கொடைக்கானல், அதாவது நான் ரீயூசபிளுக்காக நான் சொல்கிறேன் கைஸ். ஒரு ரீயூசபிள்னா என்னங்கிற இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதுக்காக நீ ஃபங்க்ஷனை நல்லா இன்டெப்த்தாக நீ படித்த, எதுக்காக நீ வந்து ரீயூசபிள் ஏன் சொல்கிறேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொடைக்கானல் பேக்கேஜஸ் 10K per சாரி என்னப்பா 8K வா? ஓகே, 8K per person
ஃபார் 3 நைட்டு 1 டேவா ஓகே 3 டேஸும் போடுவோம் கைஸ் போதும் 3 டேஸ் ஃபார் 3 டேஸ் ஓகே இதிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதே வந்து ஒரு 5 டேக்குன்னா ஒரு 12,000 ரூபான்னு போடு புரியுதா கைஸ் ஸோ இதே மாதிரி நீ கொடைக்கானலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நீ உள்ளே போட்டுக்க போடலாமா கரெக்டாக தான் கைஸ் நான் சொல்கிறது ஃபார் 5 டேஸ் ஓகே அடுத்து வந்து ஒரு 1 டேக்கு வந்து போட்டு அது மட்டும் 1 டேக்கு போடு ஸோ இந்த மாட்டம் நீ கொடைக்கானலுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் வச்சுக்க 3K per person ஃபார் 1 டே புரியுதா கைஸ் அப்போ எனக்கு வந்து கொடைக்கானல் பேச நீ சூஸ் பண்ணேன்னா அங்கே நீ என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீ நான் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன் ஓகே எங்கே இதில் தூக்கிட்டு நீ கொடைக்கானலை சூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா கொடைக்கானல் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன் எப்படி கால் பண்ணிட்டேனா ஓகே இதே நீ ஊட்டியை சூஸ் பண்ணியிருந்தேன்னா அதே மாட்டம் ஊட்டியும் கொண்டு போ அப்போ நீங்கள் கோட் எழுதுங்கிற அவசியமே கிடையாது இந்த இடத்துல நீங்கள் எழுதுன அவசியமே கிடையாது ஏன்னா நான் ரீயூசபிள் பண்ண போகிறேன் ரீயூசபிள்னா என்ன ஃபியூச்சரில் நான் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக நான் ஒவ்வொரு ரீப்ளே போட்டு இல்லை இதே வேலையாது எனக்கு இப்படியே நான் உள்ள போய் மாற்றிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு நீ யோசிச்சேன்னா இந்த மாட்டம் தான் நீ கோட் எழுதணும் புரியுதா கைஸ் அப்போ இங்கே பாருங்க நான் ரன் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கொடைக்கானல் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு சப்மிட் கொடுக்குறேன் எப்படி எனக்கு கொடைக்கானலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சா புரியுதா கைஸ் ஸோ இதே மாட்டம் நீ அடுத்து ஊட்டிக்கு நான் போடுறேன் ஃபங்க்ஷன் ஓகே இதே வந்து அப்படியே கூட காப்பி பண்ணி ஊட்டிக்கு போடுங்க நான் கோடை எப்படி மாத்திரேன் பாருங்க இதே வந்து நான் ஊட்டி பிளேஸ் அப்படின்னு போடுறேன் சரிங்களா இது எல்லாத்தையுமே ஊட்டி மாற்றிக்க பேக்கேஜ்லாம் அதே அப்படியே இருக்கட்டும் உடனே மாற்றிட்டு இருக்க வேணாம் கைஸ் தெரியுதா நான் கோடை எப்படி எதுக்காக நான் இப்படி போடுறேன் சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் ரீயூசபிள்காக ரீயூசபிள்னா என்ன இருங்க அதை இன்னும் நான் உங்களுக்கு கிளியாரிட்டியாக சொல்கிறேன் இங்கே பாருங்க இப்போ நான் இங்கே ஊட்டி பிளேஸ் அப்படின்னு போட்டுருவேன் முடிஞ்சா கால் பண்ணுறேன் இதுதான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்போ என்ன நடக்கும் நீ கொடைக்கானலை சூஸ் பண்ணேன்னா கொடைக்கானல் அந்த கால் பண்ணுறது இது வந்து இங்கே எடுத்துக்கும் இங்கேருந்து அதை அதுக்கு அப்படியே எடுக்கும் ஊட்டினா அந்த ஊட்டிங்கிற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீ கால் பண்ணுற புரியுதா கைஸ் பாருங்களேன் நான் ஊட்டியை கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தேன் எப்படி ஊட்டி மட்டும் எடுக்குதா எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ் எஸ் சார் ஓகே Yes, அப்போ இந்த மாட்டம் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்டாக யோசிச்சு பாரு நீ என்ன ஒரு 2-3 டூர் பிளேஸாக வச்சிருப்ப உன் லிஸ்ட்டில் ஒரு 15 30 50ன்னு வச்சிருப்பில்ல அப்போ இவ்வளோக்கு நீ கோட் எழுதணும் அப்போ இவ்வளோதுக்கு நீ கோடை எழுதிட்டு நீ எப்படி வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணுவ இப்போ சப்போஸ் எனக்கு வந்து கொடைக்கானலில் வந்து எனக்கு இந்த மாட்டம் மாற்றணும் அப்படின்னா நீ அந்த கொடைக்கானல் ஃபங்க்ஷனில் போய் நீ உள்ளே போய் மாற்றிக்கலாம் ஓகே உள்ளே போயிட்டு அதுக்கேற்றபடி நீ மாற்றி அதுக்கேற்றபடி இல்லை சார் எனக்கு கொடைக்கானல் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுங்க வேற ஏதாவது கால் பண்ணுங்க அப்படின்னா நீ வந்து நீ கொடைக்கானல் ஃபங்க்ஷன் நீ கொடைக்கானலுக்கு போறேன்னா பழனிக்கு பக்கத்தில் தான் பழனி பக்கம் தான் அப்போ அது எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன் அப்போ பழனி ஃபங்க்ஷன் சும்மா நான் எழுது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுதான் ரீயூசபிள் ஓகே இப்போ நான் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீ கொடைக்கானல் யாவெல்லாம் கிளிக் பண்ணுறானோ அப்படியே அந்த பழனி கோயிலுக்கு முருகன் கோயில்ரா அப்படியே போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பழனி பழனி கோவில் அப்படின்னு நான் போட்டு விட்டுறேன் ஓகே அப்போ என்ன போடுறேன் எங்கேயும் சும்மா பழனி கோவில் பேக்கேஜ் சும்மா எக்ஸ்ட்ரா பே தான் நான் போட்டுடுறேன் எக்ஸ்ட்ரா பே ஒரு 2K அப்படின்னு வச்சுக்கிறேன் நீ 2000 எக்ஸ்ட்ரா கட்டினா நான் பழனிக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம ஃபியூச்சரில் மாற்றணும் அப்படின்னா அந்த கொடைக்கானல் பிளேஸ் பக்கத்துலேயே நான் பழனி அதையும் நான் கொண்டு வந்துடுவேன் பழனி கோவிலுங்கிறதையும் நான் கால் பண்ணி விட்டுருவேன் ஸோ இப்போ புரியுதா கைஸ் நீ போய் உள்ளே போய் மாற்றிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை நீ கை வச்சா போதும் போய் தேடிட்டு இருக்க வேணாம் இப்போ 100 பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் போட்டிருக்கேன்னா நீ போய் ஒவ்வொன்றையும் போய் உள்ளே போய் மாற்றிட்டு இருக்கணும் இதுனா டக்குன்னு ஷார்ட் அண்ட் கட்டில் நீ மாற்றிட்டு போயிடலாம் ஓகே எஸ்ஆர் நோ கைஸ் புரியுதா புரியலையா புரியுதுலப்பா இப்போ நான் என்ன பண்ணேன்னு எஸ் சார் ஓகே இங்கே பாருங்க எனக்கு பழனி சேர்த்து வந்துருச்சா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணால் போதும் ஓகே இதில் போய் நான் உள்ளே போய் எல்லாத்தையும் நான் மாற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இதுதான்ப்பா ரீயூசபிள் ஓகே ஏன்னா நீ இஃபுக்குள்ளே நீ கொண்டு வரலாம் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கோட் எழுது நீ இஃபுக்குள்ளேயே சப்போஸ் நீ ஃபியூச்சரில் நீ சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன் ஓகே அப்போ நான் இந்த இடத்துல வெறும் இந்த கொடைக்கானல் பேச மட்டும் நான் கை வச்சா போதும்ல இங்கே மட்டும் நான் கை வச்சா போதும்ல அழகாக நான் அங்கே தான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக காலில் தானே இருக்குது ஈஸியாக அது ஒர்க் ஆகிட்டு போயிருக்குல்ல ஸோ இதுதான்ப்பா ரீயூசபிள் கோடு இதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன் இதுக்கு மேலே கிளியராக யாரும் சொல்லி தர முடியாதுப்பா யாராவது புரியுதா எஸ் சார் ஓகே ஸோ நோட் பண்ணி இது ஒரு ஃபோட்டோ எடுங்க ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபோட்டோ எடுங்க இது ஒரு ஃபோட்டோ எடுங்க குரூப்பில் போட்டுடுங்க யாராவது அப்புறம் மேலே காமிக்கிறேன் அதே ஒரு ஃபோட்டோ எடுங்க
இதை நீங்கள் இன்னும் மாற்றலாம். அதெல்லாம் உங்களுக்கு போக போக நான் பின்னாடி சொல்லித்தரேன். அடுத்து இன்னும் இதை நீங்கள் மாற்றலாம். அதாவது இந்த கோடை ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நீங்கள் இதை வேறு இதில் ஒரு இதில் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நான் பைத்தான் வரப்போ நான் சொல்லித்தரேன். இன்னும் இதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணலாம், நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்டில் நான் அந்த மாட்டம் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. இந்த மாட்டம் ஷார்ட் அண்ட் கட்டில் பைத்தானில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நான் வரப்போ நான் சொல்கிறேன். இன்னமே இதை நம்ம இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களாப்பா? டெல் மீ கைஸ், ஃபங்க்ஷன்னா இப்போ என்னன்னு தெரியுதுல? எஸ் சார். அதுக்காவது தெரியாமல் இருக்கா? ஃபங்க்ஷன் தெரியல சார், அது எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரு ஐடியா இருக்குல்ல? இப்போ இதை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாமா? டெல் மீ கைஸ், இதை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம்ல? எஸ் சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை பெருசாக எதிர்பார்க்கல, சும்மா ஏதாவது சிம்பிளாக ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னதே வச்சு பண்ணாதீங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டு எனக்கு அதே மட்டும் அசைன்மெண்ட் அனுப்பிச்சு விடுங்க, சரிங்களா? பண்ணலாமா கைஸ்? பண்ணாத பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணாத வச்சு பண்ணாதீங்க. பண்ணாத ஒன்று பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு டிசைனும் வரும், கோடிங்கும் எப்படி போகிறோன்னு வரும். பண்ணாத ஒன்று பண்ணுங்க. ஓகே, அது நீங்களா யோசிங்க, என்ன பண்ணலாம் எது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போமா? நெக்ஸ்ட் போகலாமா கைஸ்? எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்வியூ அதிகமாக நான் இன்டர்வியூலாம் உங்களை எடுத்தேன்னா இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்பேன். ஸோ இதில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பேன். என்ன டாபிக் சார் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். JavaScript objects. Okay, so objects na enna sir? Okay, objects na enna sir? What is object? Okay, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கோடை நான் தூக்கி விட்டுறேன். இது கைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கல்ல, குரூப்பில் அனுப்பிச்சி விட்டீங்கல்ல, இதுக்கு மேலே வேறு அது வேணுமா? இல்லை இல்லை, கிளியர் தானே எல்லாம்? ஓகேப்பா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த காருங்கிறத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் இப்போ இந்த காருக்குள்ளே நான் என்னென்ன சொல்லலாம்? காரோட இன்ஜின் சொல்லலாம், கார் இன்ஜின். ஓகே, கார் இன்ஜின் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம், இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து வேற என்ன சொல்லலாம்? காரோட டயர்ஸு. ஓகே, டயர்ஸ் இருக்குது, அது ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். அதே மாட்டம் அந்த காரில் வேற என்ன இருக்குது? கிளாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கார் பார்ட்ஸு, அந்த ஸ்டேரிங்கு, பிரேக்கு. ஸோ இந்த மாட்டம் நான் வந்து தனித்தனியாக என்னால் இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, புரியுதா இது? அப்போ அந்த மெயினாக நம்ம காருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கார் தான் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த அதாவது அந்த ப்ராப்பர்ட்டின்னு என்னது? சாரி, அந்த கார் தான் ஆப்ஜெக்ட். சாரி கைஸ், மாற்றி சொல்லிட்டேன். அந்த கார் தான் ஆப்ஜெக்ட்ஸு. ஓகே, அப்போ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது அப்படியே. அப்போ அந்த மெயினாக இப்போ கார், இப்போ அதாவது ஒரு ஹியூமன் சொல்கிறோம்ல, ஹியூமன் வந்து ஹியூமனுங்கிறது ஆப்ஜெக்ட்டு. அந்த ஹியூமனில் வந்து தலை இருக்குது, கழுத்து இருக்குது, பாடி இருக்குது, ரைட் கால் இருக்குது, லெஃப்ட் கால் இருக்குங்கிறதுலாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் இதை வேணால் நோட் பண்ணாதீங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் வந்து காரோட இன்ஜினு, காரோட டயர்ஸு, காரோட கிளாஸு, காரோட பார்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இப்போ இந்த காரை வந்து நீ சொன்னால் நிற்கணும், நீ சொன்னால் தான் போகணும், அதுதான் மெத்தடு. அதாவது நீ காரை சொன்னால் தானே ஸ்டாப் ஆகும், பிரேக் அமுத்துனா ஸ்டாப் ஆகும். நீ காரை சாவியை போட்டு திருவி போட்டால் தானே, கீரை போட்டு இதை பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுதான் மெத்தடு. ஒரு ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெத்தடு. நோட் பண்ணிக்கோங்க இதை.
ஓகே, நோட் பண்ணீங்களா? அப்போ ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது என்னது? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் மெனி வேல்யூஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் பட் மெனி வேல்யூஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் objects are variables but many values. நோட் பண்ணீங்களா guys? Yes, sir. ஓகே, சூப்பர் guys. இதெல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக் தான் guys, ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, கொஞ்சம் கோடிங் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, நான் வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்ட் எழுதுறேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போட்டுக்கிறேன். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேரியபிள் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் போட்டு நான் கார்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னா ஈக்குவல் டு இப்படி கர்லி பிராக்கெட்ஸ் போடணும். சரிங்களா? அதாவது இதோட சின்டாக்ஸ் சொன்னா நீங்க பாருங்க. சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேமு கோலன் வேல்யூ. புரிஞ்சா? ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது வந்து என்ன, அது இப்படி தான் இருக்கணும். நேமு கோலன் வேல்யூவாக இருக்கணும். அதாவது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஓகே வேரியபிள் கீவேர்ட் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இப்படி போட்டு இப்படி தான் இருக்கணும், செமிகோலன். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீ வேறுங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வேர் கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று லெட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் cannot be redeclared. கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, அதனால எப்பப்பெல்லாம் நீ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றியோ அப்பப்பெல்லாம் யூ மஸ்ட் டு யூஸ் லெட், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட். மோஸ்ட்லி நீ லெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே, ஸோ அதனால அதை மறந்துடாதீங்க, வேர் யூஸ் பண்ணக்கூடாது ஆப்ஜெக்ட்ல. ஓகே, ஸோ ஏன்னா அதை நம்ம ரீயூசபிள் பண்ணக்கூடாது, அதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கார்ஸில் வந்து நான் நேம் போடுறேன். ஓகே, கார்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அதில் நான் என்ன போடுவேன், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு காரோட கலர் நான் போடுவேன். அதோட நேம் வந்து கார் கலர். ஓகே, கார் கலர் கோலன் என்னது பிளாக் கலர். அப்போ வேல்யூ நேம் வந்து நீங்கள் இப்படி தான் போடணும், கமா. சரி, காரோட வேற என்ன சொல்லலாம், கார் சைஸு, அது சும்மா தான் நான் போடுறேன். கார் சைஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, மீடியம் சைஸ் கார். ஓகே, அதுக்கப்புறம் கார் உள்ள இருக்க சீட் எத்தனை சீட்டு, கார் சீட்ஸ். காரோட சீட் எப்படி இருக்கும், எத்தனை சீட் இருக்கும், ஒரு 4 சீட் இருக்கும். நம்பர்ல போடுறேன். புரிஞ்சா கைஸ்? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இதுதான் ஜென்ரலாக ஓவராலாக ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்ஸ் இதில் ஆப்ஜெக்ட் நேம் என்னது, கார்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது, அந்த கார் கலரு, கார் சைஸு, கார் சீட்ஸ், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். இன்னும் வேற என்ன சொல்லணும்னா, இது வந்து நேமு, இது வந்து வேல்யூ, இது வந்து நேமு, இதோட வேல்யூ, இப்படி தான் சொல்லணும். புரிஞ்சா? ஸோ இதை நோட் பண்ணுங்க கைஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், ஸோ இப்போ அடுத்து இதில் சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதான் சார் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இங்கே பாருங்களேன் கைஸ், ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஹெட்டிங் எழுதுங்க.
ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து என்னன்னா, இப்போ கைஸ் இங்கே பாருங்களேன், இப்போ நான் வந்து கார்ஸ்ன்னு இப்படி நான் போட்டேன்னா செமிகோலன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க எனக்கு என்ன ஆன்சர் வரும். நான் ரன் பண்ணுறேன். இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு போக போக தெரியும் இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரன் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கன்சோலில் பாருங்களேன், ஆப்ஜெக்ட் இருக்கா? அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே பாருங்கள், கார் கலரு ஆப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. எப்படி ஆப்ஜெக்ட் வந்துச்சு? ஏன்னா அது நீ கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு இப்படி கோலன் ஸ்டைப் போட்டு எழுதுனாலே அது ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிடும். பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? பார்த்தீங்களா? அது கரெக்டாக பாருங்கள். அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு பாருங்கள். உள்ளே இருக்க நீங்கள் சொன்னதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கா? ஓகே, ஸோ அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எடுத்துச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். சரி சார், ஓகே. இப்போ எனக்கு அந்த காரோட கலர் மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? அப்படின்னா அந்த கார்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் நேமு டாட் எனி ப்ராப்பர்ட்டி என்னது? கார் கலர் தான் வேணுமா? அப்போ கார் கலர். புரியுதா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்களேன். இப்போ பிளாக்னு வருதா? சூப்பர் சார். சரி சார், இப்போ எனக்கு அந்த காரோட சைஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இன்னொரு கன்சோல் நான் போடுறேன். அந்த காருங்கிற ஆப்ஜெக்ட் நேமு கார்ஸ் டாட் கார் சீட்ஸ் சைஸு, கார் சைஸு, சைஸ் வேணுமா சைஸு. ஸோ இப்படி தான் நீங்கள் தனித்தனியாக இப்படி போடணும். புரியுதா கைஸ்? புரியுதா? மீடியம் வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார், புரியுது. ஓகே கைஸ், இது ஃபஸ்ட் சும்மா பேசிக்ஸ் தான். சரிங்களா? இது நான் இப்போ உடனே இப்போ ஹை லெவலில் சொன்னேன்னா குழம்பிடுவீங்க. சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. சரிங்களா? இது ஒரு பேசிக்கான இதுதான். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது கடைசி இது ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா கைஸ் இங்கே பாருங்களேன். ஒரு அதாவது இதை நான் வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். எப்படின்னா ஒரு நேராக்கிற மாட்டோம், இந்த மாட்டம் போட்டுக்கிறேன். கார் சைஸு இந்த மாட்டம் நான் போட்டுக்கிறேன். இப்படி எழுதலாம் நம்ம போட. ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக எழுதுறதுக்கு நீங்கள் இப்படி எழுதலாம். ஆப்ஜெக்ட் மெத்தடுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாட்டம் போட ஃபார்மேட்டை மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நீ என்ன சொன்ன? காரோட இதுங்க நான் எக்ஸ்ட்ரா வேணா கார் நேம் வேணா ஒன்று போட்டுக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று இப்படியே இருக்கட்டும். கார்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன்னா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து கார்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ப்ராப்பர்ட்டி. கலர், கார் கலருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, கார் சைஸு, கார் சீட்டு. இதை நான் வந்து எனக்கு தனித்தனியாக தான். ஓகே, இதை வேணா நான் எனக்கு ஏதாவது ஒரு கார் சொல்லுங்கள். ஏடபிள்யூஎம் கார்னு வச்சுக்கோங்களேன். சாரி, என்ன கை சொல்லுவாங்க? பிஎம்டபிள்யூவா? ஓகே, பிஎம்டபிள்யூ கார்ஸ் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிஎம்டபிள்யூ கார்னு நான் கொடுத்தேன்னா தான் எனக்கு அதோட கார் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த பிஎம்டபிள்யூ காரில் எனக்கு கார் கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக போடுவீங்க. கார் சைஸாக வேணும்னா அதை தனியாக போடுவீங்க. கார் சீட்னா தனியாக போடுவீங்க. எனக்கு ஒரே இதில் எல்லாமே வரணும் சார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, உங்களால் அப்படி போட முடியாது தானே? ஏன்னா இப்போ நான் சார் நீங்கள் சொன்னீங்க console.logல BMW கார் டாட் கார் கலர் அப்படின்னு போட்டீங்க. அதனால தான் அவுட்புட் வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்துச்சு. ஓகே, இப்போ இதே நீங்கள் இப்படி கமா போட்டு திருப்பி BMW கார்ஸ் டாட் கார் சைஸ்ன்னு போட்டேன்னா அது வருமா சார்னா அது வரும். பிளாக்கு மீடியம் வரும். ஆனால் இது இப்படி போடுறதுக்கு நான் சும்மா
ஒரு மெத்தடை நான் இதில் எழுதி சும்மா அதை ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தா எனக்கு அது எல்லாமே வரணும் சார். அப்போ என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு அதை நான் ஃபுல்லாக மாற்றுறேன். அது எப்படின்னா, அங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அது எப்படி எழுதுறோம்னா, இங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து கொஞ்சம் இன்டர்வியூ கொஸ்டின் சரிங்களா. இப்படி உள்ளே வந்து நீங்கள் ஒரு கமா போட்டு எழுதிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்டு அப்படி கொடுத்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் கோலன் இப்படி ஃபங்க்ஷன் போடணும். புரிஞ்சா? இதுக்குள்ள ஒரு கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் அதாவது நான் இந்த ஃபுல் டீட்டெயிலுங்கிற ஃபங்க்ஷனை நான் கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் என்ன வரணும் அப்படின்னா, திஸ்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். திஸ் டாட் கார் கலர் வேணும் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திஸ் டாட் காரோட சைஸும் வேணும் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் திஸ் டாட் கார் சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் செமிகோலன். அப்போ அந்த திஸ்ங்கிறது என்ன சார்? இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் கீவேர்ட்? இது வந்து ஒரு கீவேர்ட். வாட் இஸ் திஸ் கீவேர்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட்? இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் கீவேர்ட்? இன்டர்வியூ கொஸ்டின். Okay, this keyword is refers to current object name. நோட் பண்ணிக்கோங்க. This keyword is refers to current object name. This keyword is refers to current object name. நோட் பண்ணீங்களா? This keyword is refers to current object name. அதாவது என்னன்னா, அதாவது இப்போ நீ வெறும் கார் கலர் வேணும் மட்டும் உனக்கு தனியா வேணும்னா நீ பிளாக் கலர் எடுத்துக்க. கார் சைஸ் தனியா வேணும்னா நீ தனியா எடுத்துக்க. ஆனா எனக்கு இந்த ஃபுல் டீடைல் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ஃபுல்லா வரும். அந்த காரோட கலரும் வரும், காரோட சைஸும் வரும், காரோட சீட்டும் வந்துடும். அப்ப அந்த திஸ்ங்கிறதே எதுக்குன்னா, இந்த உள்ள திஸ்ஸோட மீனிங் என்ன? இட் ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் ஆப்ஜெக்ட் நேம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் நேமே எடுத்துக்கும். அதாவது இப்படி போடுறதானா இப்படி போட்டிருக்கேன், BMW கார்ஸ் டாட் கலர். ஓகே, அங்க என்ன வருமோ அந்த ஷார்ட்கட்ல போறதுக்கு தான் திஸ்ன்னு போட்டிருக்கேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன், இது புரியுதுல? டெல் மீ கைஸ். எஸ் சார். எஸ் சார் புரியுது. அப்ப இந்த திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்க கோட் எழுதுவீங்க. ஓகே, சூப்பர் சார். இதை எப்படி சார் நீங்க ரன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது எப்படினாலும் பண்ணலாம். ஒரே நிமிஷம். இது எப்படி போடலான்னா, இப்போ வந்து ஒரே நிமிஷம், இங்கே வேணால் ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். சரி, ஒரு H2 வச்சுட்டு அதுக்கு ஒரு ஐடி வச்சுக்குவோம். ஐடி வந்து அவுட்புட்டுன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ இதை நான் வந்து அதில் டிஸ்பிளே பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த ஐடி வந்து அவுட்புட்டு. ஸோ அதில் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு அந்த BMW கார்ஸ் டாட், எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா ஃபுல் டீட்டெயில் போட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் போடுங்க. அவ்வளோதான், செமிகோலன். புரிஞ்சா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துச்சா, பிளாக், மீடியம், 4. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஆக்சுவலாக இது நீங்கள் எப்படினாலும் மாற்றலாம். இப்படி கூட நீங்கள் போடலாம். கார் கலர் இஸ் ப்ளஸ் இப்படியும் போடலாம். கார் கலர் இஸ் இப்படியும் போட்டு போடலாம். இதை நீங்கள் சும்மா ஒரு அழகுக்காக நான் சொல்கிறேன். கார் கலர் இஸ் பிளாக்கு, கார் சைஸ் இஸ் மீடியம், கார் சீட்டர் இஸ் 4, இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ இந்த கூட பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயிலுங்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். அந்த BMW-க்குள்ளே இருக்கிற ஃபுல் டீட்டெயிலு. இப்போ எனக்கு தனியாக வேணும்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கைஸ்? தனியாக வேணும்னா அந்த BMW கார்ஸ் டாட் கார் சைஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்போ கார் சைஸ் மட்டும் போடுவேன். அப்போ இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்லாம் போடக்கூடாது. அப்போ எனக்கு அதோட வந்துச்சா மீடியம் சொல்லிட்டு. புரியுதா கைஸ்? அப்போ நீ தனியாக வேணும்னாலும் இப்படி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்னா அந்த மெத்தட் நீ கால் பண்ணிக்க. புரிஞ்சா? எஸ் ஆர் நோ கைஸ்? இது புரியுதா புரியலையா? எஸ் சார். ஓகே, இது அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான்ப்பா மெத்தட்ஸ், இதுதான் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு லாஜிக் எழுதலாம். சரிங்களா? ஒரு சும்மா ஒரு சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எப்படினாலும் பண்ணி பார்க்கலாம் நீங்கள்.
ஓகே, ஒன்றும் இல்லை, அதை வந்து நீங்கள் ஃபார்ம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது தேவை கிடையாது, இந்த அளவுக்கு இதை எழுதுங்கிறது இல்லை. ஃபார்மில் வந்துட்டு நான் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு. ஒரு ஐடி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஐடி என்னன்னா கார் கலர்னு வச்சுக்கோங்க. கார் கலர். ஓகே, கார் கலர்னு வச்சுட்டு பிளேஸ் ஹோல்டரில் என்டர் கார் கலர். ஓகே, அப்போ நான் இங்கே கொடுக்குற கலரை வந்து நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன். எப்படி எடுத்துகிட்டு வருவேன்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. வேர் கார் கலர் இல்லைனா வேர் யூசர் கார் கலர். யூசர்னா நீங்கள் தான். கார் கலர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் அந்த கார் கலரை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கார் கலர் டாட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த யூசர் கார் கலரை நான் இதோட கனெக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? புரியுதா கைஸ்? அப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு ரன் பண்ணுறப்ப எப்படி வரும் பாருங்க. எப்படி கார் கலர். ஒரே நிமிஷம், தப்பு பண்ணிட்டேன். அதாவது யூசர் கார் கலர். நான் டைப் பண்ணவே இல்லையா? ஆமாம், ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த கோடை நான் ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஃபார்ம் சப்மிட். அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக பண்ண கூடனா ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வரணும். அதை நான் மறந்துட்டேன். அவ்வளோதான். ஓகே, அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனை நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இது ஆக்டிவேட் ஆகும். பட்டன் டைப்பு பட்டன் ஆன் கிளிக்கில் ஃபார்ம் சப்மிட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க. எதுப்பா? ஃபங்க்ஷன். ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஸோ இப்போ நான் கார் கலர் வந்து நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்து சப்மிட்டை கொடுக்கட்டுமே. எனக்கு கார் கலர் ப்ளூ வந்துருச்சா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னோ இப்போ தெரியுதா எப்படி இந்த கோடை நான் மாற்றிருக்கேன்ட்டு? முதல் நான் எழுதின கோடுக்கும் இப்போ இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இது ஆப்ஜெக்டோட நான் மாற்றுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கேற்றாப்படி அடுத்து கார் சைஸை நீங்கள் கொண்டு வாங்க, கார் சீட்டை கொண்டு வாங்க. உனக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்க, வேண்டாம். ஓகே, இதுலேயே நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த கோடை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியுதா? ஓகே, இது வேணால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஃபுல் டீட்டெயிலுங்கிறது ஒரு தனி இது. இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. பண்ணலாமா கைஸ்? சும்மா ஒரு ப்ராக்டிஸ் தான், சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ்க்காக தான் இது. இதை வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். இதுதான்ப்பா ஆப்ஜெக்ட்ஸு. ஆப்ஜெக்ட்ஸ்னு என்னன்னு புரியுதா? ஒரு ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக எழுதுகிற கூட கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இது மல்டிபிள் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கூட மாற்றுறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கைஸ். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா கேட்டால் நீங்கள் சொல்லணும். மொத்தம் 3 தான் இருக்குது மெயினாக ஆப்ஜெக்டில். ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு எப்படி கோடு எழுதுறது? ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, எப்படி கோடு எழுதுறது? ஆப்ஜெக்டோட மெத்தட்னா என்ன, கோடு எழுதுறது? சரிங்களா? ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். ஓகே கைஸ்?